நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நேட்டோ அப்படின்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா போர் வர்றதுக்கான எல்லா சூழலும் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த பிரச்சனை இருக்குது, எதனால் இந்த நேட்டோவில் உக்ரைன் சேரணுன்றதை நினைக்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் விஷயம் நேட்டோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இது ட்ரீட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 2 நாடுகளுக்கு அல்லது 2க்கும் மேற்பட்ட நாடுகளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ட்ரீட்டி, இந்த நேட்டோன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 5ல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, கலெக்டிவ் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன கலெக்டிவ் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மெம்பர் கண்ட்ரி அதில் பார்த்திங்கன்னா நேட்டோவில் இருக்க ஒரு தனி ஆள் கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட இந்த நேட்டோ 1949 ஆரம்பிக்கப்பட்டது. நேட்டோ அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். ஏன்னா இதை கிட்டத்தட்ட 75% மேலே அமெரிக்கா தான் இதுக்கு ஃபண்ட் பண்ணுது. மற்ற இருக்க இப்போ பார்த்திங்கன்னா நேட்டோவில் 30 கண்ட்ரி இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணது 1949. அப்போ வெறும் 12 கண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா நேட்டோவில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 30 கண்ட்ரி இருக்குது. இதில் 30 கண்ட்ரியில் 29 கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ராணுவம் வைத்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். இதில் கிட்டத்தட்ட 75%க்கும் மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபண்டிங் பண்ணுறது அமெரிக்கா தான். மிச்சம் இருக்க 25% பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாரும் சேர்ந்து பங்களிப்பு பண்ணி இந்த நேட்டோ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். 2008 பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு நேட்டோவில் சேரத்துக்கான சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது பார்த்தீங்கன்னா அந்த அளவு கை கூடலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்கும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நேட்டோவில் உக்ரைன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற சமயத்தில் அது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லா நேட்டோ கண்ட்ரிஸும் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற சில பல காரணங்களுக்காக இப்போ நாங்கள் உக்ரைனில் போர் தொடுக்க போகிறோம் உக்ரைனை எதிர்த்து அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடக்கின்ற அந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போர் வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,50,000 படைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவங்களோட பார்டர்ஸில் உக்ரைனை நோக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லா நியூஸ்லையும் பார்க்க முடியும். 2019 உக்ரைன் பார்த்தீங்கன்னா நேட்டோவில் சேரணும் அப்படின்ற ஒரு முக்கிய ஒரு கொள்கைக்காக ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கான்ஸ்டியூஷனில் சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ரஷ்யாவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வரும் அப்படின்றத தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழல் அங்கே ஒரு போர் சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா போருக்கான ஒரு காரணம். நேட்டோவில் ஏன் எல்லாரும் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யாராவது ஒத்தவங்களை தலையில் தட்டினாலும் மிச்சம் இருக்க நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள தாக்குவாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் தான். ஏன்னா இராணுவம் கம்மியாக இருக்கின்ற கண்ட்ரியால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நாடுகள் கிட்டேருந்து தப்பித்துக்கொள்ள இந்த ஒரு நேட்டோ அமைப்பை அமைத்தாங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.